வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் 125 ml சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறதுனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதை 15 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வச்சிடலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கிறேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1, பட்டை 1, ஏலக்காய் 3, சாதிப்பத்திரி 1, கிராம்பு 6, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா கரியிறாமல் வறுத்துக்கோங்க. மசாலா வறுக்கும்போது வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். மசாலா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கேன். இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது கூட 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ ஆறுனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலா கூட இப்போ ரோஸ்ட் பண்ண தேங்காவையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிருச்சு. அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் அன்னாச்சிப்பூ 1, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 4, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரியட்டும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் 25 கிட்ட நறுக்கி சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மசாலாலேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சிடலாம். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.